இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒருத்தர் இருந்தான், கொடுங்கோலன் நம்ரூத் என்ற கொடியோன். அவன்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடுத்தாங்க. அல்லாஹுடைய பண்புகளை பற்றி சொன்னாங்க. அல்லாஹ் அழிக்கிறான், உயிர்ப்பிக்கிறான், மௌத்தாக்குறான், அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன், மஅபூத் அல்லாஹுதான், நாமெல்லாம் ஆபிது என்றெல்லாம் அல்லாஹுவை குறித்து நம்ரூத் இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களா, இது கால் இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இரட்சகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன்தான் உயிர்ப்பிக்கிறான், அவன்தான் மரணிக்க செய்கிறான் என்று அல்லாஹுடைய பண்புகளை எடுத்து நம்ரூத் இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, உங்க அல்லாஹ் தான் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வானா, நான் மட்டும்தான் சில பேரை உயிர்ப்பிக்க செய்வேன், சில பேரை மரணிக்க செய்வேன், ஆனால் உமீத்து சில பேரை கூப்பிட்டானா, பாருங்க நான் செய்கிறத பார்க்குறீங்களா, சில பேரை கூப்பிட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு அதில் ஒரு 25 பேரை கொலை பண்ணானா, மீது 25 பேரை போங்கன்னு அனுப்பிச்சி விட்டானா. பார்த்தீங்களா, சில பேரை நான் என்ன செஞ்சிட்டேன், சாகடிச்சிட்டேன், சில பேரை உயிரோடு அனுப்பிச்சிட்டேன். உயிராக்குறதுனா என்னடே தெரியல அவனுக்கு, மவுத்தாக்குறது மட்டும் தான் தெரியுது. உயிராக்குறதுனா இல்லாமையிலிருந்து உயிராக்குறதுனா மடையா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது கூட தெரியல. அவன் ஆணவத்தால் சொன்னான், உங்க அல்லாஹ் மட்டும் தான் உயிர்ப்பிக்க செய்வானா, மரணிக்க செய்வானா, நான் மட்டும் தான் பண்ணுவேன் என்று அகங்காரத்தால் ஆணவத்தால் பேசினான். அவனுடைய இறுதி முடிவு சமூகத்திற்கு பாடமாக அல்லாஹ் ஆக்கினான். சின்ன ஒரு ஈய கொண்டு அல்லாஹ் அவனை சாகடித்தான் என்பது வரலாறு பேசுகிறது. ஒரு சின்ன ஒரு ஈய, எவ்வளோ பெரிய ஆளா நீ, அல்லாஹ் என்ன செய்ய, எவ்வளோ பெரிய ஆளா நீ, ஆணவத்தால் பேசுறியா, தற்பெருமை கொள்றியா, உன்னை எப்படி நான் சாகடிக்கிறேன் பார் என்று அல்லாஹ் ஒரு சிறிய ஈயை காதுக்குள்ள நுழைய வச்சு அவனை தூங்க விடாமல், சாப்பிட விடாமல், வாழ விடாமல் பல நாட்கள் அந்த ஈயாலேயே அவன் செத்து மடிந்தான் என்று வரலாறு முடிகிறது, நம்ரூதுடைய வரலாறு.